இந்த நாளிலே மறுபடியும் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே வேதத்தை தியானிக்கும்படியாக நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு அளித்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு, ஆசரிப்பு கூடாரத்திலே செய்ய வேண்டிய பொருட்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களுடைய பணிகள், பலிகள் முதலியவைகளை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். பலவிதமான பலிகள் அங்கே செலுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி போன்ற பலிகளை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். இதிலே நாம் கடந்த வாரங்களிலே போஜன பலியை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அது மெல்லிய மாவாக இருக்க வேண்டும் என்று நாம் அதில் எண்ணெய் சேர்க்கப்படக்கூடாது போன்ற பகுதிகளை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் கவனித்த பொழுது புளிப்புள்ள ஒன்றும் அதிலே சேர்க்கப்படக்கூடாது என்பதை நாம் கவனித்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புளித்த மாவு என்று சொல்லுகிறது துர்க்குணம், பொல்லாப்பு என்று சொல்லி நாம் புளித்த மாவை குறித்து நாம் கவனித்தோம். இன்றைக்கு அந்த புளித்த மாவை நாம் லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக, புளித்த மாவு உள்ளது ஒன்றையும் தேன் உள்ள ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். கடந்த வாரத்திலே நாம் இந்த போஜன பலியை குறித்து நாம் கவனிக்கும்போது அதிலே புளிப்புள்ள ஒன்றும் அதிலே சேர்க்கப்படக்கூடாது என்பதை நாம் கவனித்தோம். புளித்த மாவு என்று சொல்லுகிறது துர்க்கணம், பொல்லாப்பு என்கிறதை குறித்து நாம் கவனித்தோம். இந்த புளித்த மாவு என்று சொல்லுகிறதை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் தயவு செய்து 15வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் 8:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 2 புளித்த மாவை சொல்லுகிறார். ஒன்று ஏரோதினுடைய புளித்த மாவு, இன்னொன்று பரிசேயருடைய புளித்த மாவு. இந்த 2 புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் படவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய அப்பம் இல்லை அவர்களிடத்தில். அதனால் ஆண்டவர் விசாரிக்கும் போது அவங்களோட அப்பம் இல்லை என்று சொன்னபோது, அவர் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னபோது அவங்க நினச்சிட்டாங்க நம்ம அப்பம் கொண்டு வராத பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை குறித்து நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 16வது அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னது
உபதேசத்தை குறித்து கவனமாக இருங்க. பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு கற்பித்தார் என்று நாம் வாசிக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த பரிசேயர், இந்த சதுசேயர் என்பவர்களை நாம் கவனிப்போமானால், இந்த யூத மார்க்கத்திலே ஆவிக்குரியவர்களாக 2 கூட்டத்தார் இருந்தார். ஒன்று பரிசேயர்கள், இன்னொன்று சதுசேயர்கள். நம்முடைய விளங்கும்படியாக சொன்னால் பரிசேயர் தீவிரவாதிகள், இந்த சதுசேயர் மிதவாதிகள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்திலே யூதர்கள் அந்த பவுல் மேல் குற்றஞ்சாட்டி பவுல் கைது செய்யப்படுகிறார். பவுல் கைது செய்யப்பட்டு நியாய விசாரணைக்கு வரும்பொழுது அவர் அங்கே இங்கே பார்க்குறார். பார்த்தால் ஒரு கூட்டம் சதுசேயர், ஒரு கூட்டம் பரிசேயர் இருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டு கொண்டார். சதுசேயரும் பரிசேயரும் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து உடனே அவர் ஒரு ரொம்ப ஞானமாய் ஒரு காரியம் சொல்லுகிறார். சதுசேயரும் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சொன்னார். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. ஏன் என்று கேட்டால், இந்த பரிசேயர் என்னத்தினால் என்றால், சதுசேயர் சொல்லுகிறார்கள் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதனும் ஆவியும் இல்லை. ஆனால் இந்த பரிசேயர் அந்த 2 உண்டு என்று விசுவாசிக்கிறார். உயிர்த்தெழுதலும் உண்டு, தேவதூதனும் உண்டு என்று விசுவாசிக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் 2ஐயும் விசுவாசிக்கல. உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கல, தேவதூதர்களையும் விசுவாசிக்கல. ஆனால் பரிசேயர் 2 உண்டு விசுவாசிக்கிறார். அதனால்தான் இவன் பரிசேயனாக நின்று அந்த இயேசுவை சந்தித்த போது உடனே அவன் அதை அங்கீகரித்து கொண்டான். அவங்க சொல்கிறாங்க தேவதூதன் பேசியிருக்கலாம் என்று கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போது இந்த பரிசேயர் என்று சொல்லுகிறவர்கள் மத வைராக்கியம் உள்ளவர்கள். மத கோட்பாடுகளிலே அவர்கள் ரொம்ப தீவிரமானவர்கள். அவர்கள் ரொம்ப வைராக்கியமாக அநேக சடங்காச்சாரங்களை அவர்கள் வைத்து அதை பின்பற்றுகிறதிலே ரொம்ப வைராக்கியமானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த பரிசேயர் என்று சொன்னால் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இந்த பரிசேயர் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதும் பொழுது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கலாத்தியர் 1:14 நாம் வாசிப்போமானால், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களின்படி மிகவும் பக்தி வைராக்கியமாய் பக்தியாயிருந்தேன் என்று சொல்லல, பக்தி வைராக்கியமாய் நான் இருந்தேன். பாரம்பரிய வழக்கத்தின்படி, அந்த பரிசேய சமயத்தின்படி, பரிசேய வழக்கத்தின்படி நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன்.
பிற்காலங்களில் பிலிப்பியருக்கு எழுதும்போது கூட நான் பரிசேயரிலே பிறந்த பரிசேயன் என்று எழுதுவார். ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஒரு பரிசேயன். இப்போ அவங்க ரொம்ப மத தீவிரவாதிகள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களை குறித்து நீங்கள் மிகுந்த கவனமாய் இருங்கள் என்று ஆண்டவர் போதித்தார். ஏன் அவர்களை பற்றி ரொம்ப விசேஷமாய் சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால், நீங்கள் போதிக்கிற இந்த பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை நீங்கள் அவமாக்குகிறீர்கள். நீங்கள் என்னத்தை போதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்க போதிக்கிறீங்க. ஆனா எதை அபத்தமாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை. அப்போ இவங்க வாழ்க்கையில், இந்த பரிசேயருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை காட்டிலும் பாரம்பரியம்தான் முக்கியம். ரொம்ப பாரம்பரிய கொள்கையிலே அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். ஆனால் அந்த வசனத்துக்கு அவங்க அவ்வளவு மரியாதையை கொடுக்கல, பாரம்பரிய கொள்கையில் அவர்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக நீங்கள் போதிக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள். அப்போ அங்கே உபதேசம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனால் செய்யப்பட்டது, வசனத்துக்கு ஒத்து வராத காரியங்கள். ஆனால் அதை பாரம்பரியமாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாரம்பரியத்தை நீங்கள் கை கொள்ளாதீங்க. அவர்களுடைய அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கூட நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப கடிந்து கொள்ளுகிறதே நான் வாசிக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வீட்டில் விருந்து உட்கார்ந்துருக்கார். சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கை கழுவாமல் சாப்பிட உட்கார்ந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் கையை கழுவலை. உடனே அவங்க சொல்லுகிறாங்க, 2ஆவது சொல்கிறாங்க, சீஷர்களே கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலான யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையில் இருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகள், கிண்ணங்கள், செப்பு குடங்கள், மனைகள் கழுவுகிறது அல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களை செய்து கொண்டு எல்லாம் கழுவிக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தால் கையை கழுவான், உட்கார்ந்த மனையை கழுவான், வீட்டுக்கு வெளியில் போனால் குளிப்பான். இதெல்லாம் ஒன்றுமே வசனத்திலே இல்லாத ஒரு சரீர சுத்திகரிப்பு. இவங்க அடிக்கடி தண்ணீரால் தங்களை கழுவி 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 அவங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, சாப்பிட்ற உட்கார்னா கை கழுவல. உடனே குற்றம் கண்டுபிடிச்சு, அது என்ன கை கழுவாமல் சாப்பிட்றது என்று சொல்லி அவர்கள் கழுவுறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்ததாக நான் வாசிக்கிறோம். இந்த 9ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதை வியர்த்தமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னால் உள்ள சம்பவத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எதை ரொம்ப முக்கியப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், வெளிப்பிரகாரமாக உங்கள் சரீரத்தை போட்டு கழுவி கழுவி சுத்திகரித்து அதை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கிறீங்க. கைகளை முன்னால் சாப்பிடணுன்றீங்க, மனையை சாப்பிடணுன்றீங்க, குளிக்கணுன்றீங்க, இதெல்லாமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாம் பாரம்பரியம். இது வசனத்துக்கு இல்லாத காரியங்கள். இந்த பாரம்பரியத்தில் நீங்கள் இவ்வளவு வைராக்கியம் நீங்கள் காட்டுகிறீர்கள்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த வெளிப்பிரகாரமாக உள்ள காரியங்களை நீங்கள் இவ்வளவு கவனம் செலுத்துகிற நீங்கள் இதை நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும். நீங்கள் இவ்வளோதான் சுத்தமாக சாப்பிட்டு கையை கழுவி சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் உள்ளே போகிற ஒன்று தீட்டுப்படுத்தாது. ஆனால் எது தீட்டுப்படுத்தும்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா உன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியம் என்ன என்பதை 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொன்னார். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகங்கள், களவுகள், பொறாமைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, பொல்லாங்கனாய் இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ உள்ளத்திலிருந்து புறப்படுகிறத பற்றி கவலைப்படவே இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் முகத்தை பார்க்குறீங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார் என்று சொன்னார். அதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது உள்ளம் சுத்தமாக இருந்தால் சரீரம் சுத்தமாகவே இருக்க வேண்டிய குளிக்கவே வேண்டிய நினச்சிடாதீங்க. ஏசு அப்படி சொல்லலை. சிலர் நினச்சிக்கிறாங்க, கிறிஸ்தவங்க நினச்சிக்கிறாங்க அப்போ நம்ம குளிக்க வேண்டியதில்லை, துணி கூட துவைக்க வேண்டியதில்லை, சுத்தமாகவே இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் வெளியே பார்க்குறாரு, வெளியே எப்படி நார்னாலும் பரவாயில்ல, நாம் உள்ள இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது. அதனால் சொல்லிட்டு நீங்கள் இந்த பாரம்பரியத்தையே நீங்கள் பின்பற்றிட்டு இருக்காதீங்க, வசனத்துக்கு முதலாவது கீழ்ப்படிங்க. அதனால தான் இந்த சம்பவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25 பாருங்க. வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும் படிக்கு உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ரெண்டு சுத்தமாகணும். இந்த சுத்திகரிப்பு எங்கிருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இருந்து வரணும். உள்ள சுத்தமாகிறதுனால வெளியில் சுத்தமாகணும். இப்போ நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாத்திரத்தை நம்ம விளக்கும் போது உள்ளே நாம் நல்லா க்ளீன் பண்ணுறோம். ஒரு டம்ளர், ஒரு கப்பை நாம் க்ளீன் பண்ணும்போது உள்ளே க்ளீன் பண்ணிட்டா நம்ம கை தானாகவே அந்த வெளியே உள்ளதை சுத்தமாக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிற முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ள கொள்ளை, அநியாயம், அக்கிரமம், சிந்தனை எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில் என்ன காட்டுறீங்கன்னா, பெரிய நல்லவர்களைப் போல, யோக்கியர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல, நீதிமான்களைப் போல நீங்கள் காட்டுறீங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மாயக்காரர்கள். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் எதை விரும்பினான்னு கேட்டிங்கன்னா, உள்ளே சுத்தமாகிறதுனாலே வெளியிலே அந்த சுத்திகரிப்பு காணப்படும்படி உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும், வெளியிலேயும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக ஆண்டவர் சொன்னதை நாம் கவனிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காலங்களிலே மாத்திரமல்ல, இந்த காலங்களிலேயும் ஜனங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் பாரம்பரியங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேருக்கு நிருபத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே பவுல் சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேருக்கு நிருபம் தயவு செய்து 2ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய, நீங்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல. உலகத்தில் வழக்கம் இருக்கு, அநேக வழக்கங்கள் உலகம் வச்சிருக்கு. இந்த உலக வழக்கத்தின்படி
நீங்கள் பிழைக்கிறவர் போல. என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவோட மரிச்சேன்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் என்னத்தை உடலைன்னு சொன்னால், இந்த உலக வழக்கங்களின்படி தான் நீங்கள் பிழைக்கிறீங்க. நீங்கள் வாழ்கிறதே உலக வழக்கம் தான். அதன்படி மனுஷனுடைய கற்பனையின்படி போதனையின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவை எல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் ஞானம் என்று பெயர் கொண்டிருக்கிறதாலும் இவைகள் மாமிசத்தை பேணுவதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் உதவாது. எதுக்கும் பக்திக்கு உதவாது. இது எல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாமிசத்தை பேணுறதுக்கு. தொடாத, ருசி பாராத, தீண்டாத, அதை செய்யாத, இதை செய்யாத என்று சொல்லி வெறும் மாமிசத்தை சீர்படுத்துறதுக்காக, மாமிசத்தை பேணுறதுக்காக அவர்கள் இது வெறும் இந்த சடங்காச்சாரங்களை, உலக வழக்கங்களை பின்பற்றுறாங்க. இதை போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவங்களும் இன்றைக்கு இதையே பின்பற்றி அந்த எண்ணத்தை விட்டாலும் எதை விட மாட்டேன்றாங்கன்னு சொன்னால், பாரம்பரியங்களை விடுறதில்லை. பவுல் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், கலாத்தியர்கள் நிருபம் தயவு செய்து 4ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் அது பலன் இல்லாது, அது வெறுமையானது. அதுக்கு போய் நீங்கள் திரும்பவும் அடிமைப்படுகிறது எப்படி? அவர் சொல்கிறாரு, நாட்கள், மாதங்கள், காலங்கள், வருஷங்களை பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று நான் உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இப்போ கலாத்தியர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க ஆண்டவரோட மறிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு அவங்க மறிக்கலைன்னு சொன்னால், இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அமாவாசை, நாள், நட்சத்திரம், ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை உடனே இன்னும் விசுவாசிகள் கூட 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்காங்க. வெட்கப்பட வேண்டிய காரியம், வெட்கப்பட வேண்டிய காரியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. தேவன் உண்டாக்குறது நன்மையாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, உலகத்தான் பார்க்கறது போல நாளை பார்த்துட்டு இருக்கேன், நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வருஷத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் என்ன பார்க்குறீங்கன்னா, கர்த்தரை பார்க்குறத விட, வசனத்தை பார்க்குறத விட நீங்கள் இந்த காரியங்களையே, நாளை நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன இது கிறிஸ்தவம்? இது என்ன உலகத்தினுடைய வழக்கத்தை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் எங்கே அவமாக்கிட்டீங்க? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது என்று சொல்லி அவர் கலாத்திய சபையாரை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள் மாத்திரம் அல்ல, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரிக்கணும். உலகத்தினுடைய அநேக காரியங்கள் நாம் சில வேளைகளில் யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், நிறைய பாரம்பரியங்களை நாம் வச்சுக்கிட்டு இந்த பாரம்பரியங்களுக்காக நாம் என்ன வேணுமானாலும் நாம் செய்யலாம் என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. வசனம் தள்ளிடுறாங்க. ஆனால் நாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தின்படி நடக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம எல்லா வாழ்க்கை வசனத்தின்படி, நம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எப்படியோ அநேக காரியங்கள் உள்ளே வந்து விட்டன. கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறைய உலக வழக்கங்கள், உலக பாரம்பரியங்கள், இவைகள் அநேக ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தாலும் அவங்க எதோட வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், பாரம்பரியத்தோடு வந்துட்டாங்க.
பாவத்தை விட்டுட்டாங்க, பாரம்பரியத்தை விடலை. அப்போ இந்த பாரம்பரியம் என்ன ஆக்கிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஆராதனையை வீணான ஆராதனையாக மாற்றிடுச்சு. அவங்க தேவனுடைய அப்போ ஒரு உண்மையாய் ஆராதித்து கொண்டிருந்தவங்களை இந்த பாரம்பரியங்கள் என்ன நிலைமை கொண்டு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே சொல்கிறாரு, அவங்க இருதயம் ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் என்னை ஆராதிக்கிறாங்க, என்னை வாயில் கனம் பண்ணுறாங்க, உதடுகளால் கனம் பண்ணுறாங்க, வெளியில் பார்த்தா கனம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களோட உள்ள ரொம்ப தூரமாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் எதனால் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறும் சடங்குகள். இந்த கிறிஸ்தவம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சடங்கும் சடங்காச்சாரங்களும், அது என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு சடங்காகவே காரியங்கள் மாறி போனதை பவுல் ரொம்ப துக்கமாய் சொல்லுகிறார். ஆனால் நாம் வசனத்தை அறிந்திருக்க வேண்டும், வசனத்தின்படி நாம் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். நாம் வசனத்தை மீறி நாம் அதை செய்வோமானால் நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க இந்த பரிசேயருடைய உபதேச அல்லது அவங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 4-5 பாரம்பரியம் அவங்ககிட்ட இருந்தது. அதில் விசேஷமாக பைபிள் சொல்லுகிற பாரம்பரியங்களை நீங்கள் வாசித்தீர்களானால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் முதல்ல சொன்னது போல 23ஆம் அதிகாரம் திரும்பவும் நாம் அதை வாசித்தால், மத்தேயு 23ஆம் அதிகாரம் தயவு செய்து 25 26 வாசித்தால், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். போஜன பான பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள். அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கழுவாங்க. அவங்களுடைய பாத்திரம், அவங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எல்லாவற்றையும் அவங்க கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மார்க்கு 7ஆம் அதிகாரம் முதல்ல சொன்னது போல், கடைக்கு போனால் குளிப்பாங்க, அங்கே உட்கார்ந்துருக்கிற மனையை கழுவுவாங்க. அதாவது சுருக்கமாக சொன்னால் வெளிப்பிரகாரமான ஒரு சுத்தத்தில் அவங்க இருக்கணும். பட் உள்ள பற்றி கவலையே இல்லை. அதை பற்றி அவங்க டோன்ட் கேர் மாஸ்டர்ன்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஒரு பரிசுத்தம் என்கிறதை ஒரு சடங்காக வைத்திருந்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே கூட ஆண்டவர் சொன்னார். 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகல் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு கை கழுவாமல் இருக்கிறதை பரிசேயர்கள் கண்டு என்ன பண்ணாங்களா? பெரிய ஆச்சரியம். அப்போ அவங்களுடைய பாரம்பரியமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே நல்லா கழுவிக்கிட்டு எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் நான் கடைசியாக ஆண்டவர் திருவிருந்து மேஜையில் அந்த கடைசி ராபோஜனம் கொடுத்த போது அவங்களுடைய யூத வழக்கத்தின்படி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விருந்தாளி வந்தான்னா அந்த வீட்டில் உள்ள அடிமைகள் போய் அந்த விருந்தாளி விருந்து கொடுக்குறவன் பாதத்தெல்லாம் கழுவணும், எல்லாருடைய ஃபீட் வாஷ் பண்ணணும். அந்த வேலை யார் செய்யணும்னா அடிமைகள் செய்யணும். சாப்பிட்றதுக்கு முன்னால் எல்லா பாதத்தையும் கழுவுவாங்க. ஆண்டவராக இயேசு தன்னுடைய ராஜரீகத்தை களைஞ்சிட்டு ஒரு அடிமையின் கோலம் எடுத்து ஆண்டவர் கழுவுனார். எல்லாரும் காலை கொடுத்துட்டு உட்கார்ந்தாங்க. ஆனால் பேதர் மட்டும் நீர் என்னை கழுவக்கூடாதுன்னு சொன்ன. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவ விட்டால் என்னிடத்தில் உனக்கு இல்லை பங்கு இல்லை. அப்போ சொன்னார் ஆண்டவர்,
தேவனுடைய நாமத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என்னுடைய கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. உடனே சீமோன் சொல்றாரு. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் இல்லை, என்னுடைய கைகளையும் என்னுடைய தலையும் கூட என்ன செய்யணும், கழுவணும். உடனே இயேசு சொன்னார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் எப்படி இருக்கான், சுத்தமாக இருக்கு. முழுகினவன் தன்னுடைய கால்களை சுத்திகரிச்சா போதும், கால் நடக்கிறான். சுருக்கமாக சொன்னால் அந்த கால் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, கால் தான் நடக்குது, நடை. அவன் நடையில் கவனமாக இருந்து நடையை சுத்திகரிக்கணும். எல்லாவற்றுக்கும் இந்த கால் இருக்கு, அது நடை. அதனால தான் பேதுரு சொன்னார், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். யோபு சொல்லும்போது, என்னுடைய நடை வழி தவறி போனது உண்டானால், கவுண்ட் மை ஸ்டெப்ஸ், ஆல் மை ஸ்டெப்ஸ், என்னுடைய கால்களை நீர் நடைகளை எல்லாம் எண்ணுகிறீர் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் எதன் மேலே கவனமாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த கால்னு சொன்னது நடக்கை, உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய லைஃப். நீ கழுவின சுத்தமாக தான் இருக்கிற, ஆனால் உன் நடக்கையை நீ அடிக்கடி கவனித்து அந்த நடக்கையை நீ சுத்தமாச்சிக்கோ. சும்மா தலையை கழுவுறதும், சும்மா உடம்பை கழுவுறதும், உடம்பை சுத்திகரிக்கிறதும் இல்லை. யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடக்கையை நீ குறித்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொன்னார். அவருடைய கழுவுதல் மாத்திரம் இல்லை, அவங்க லைஃப்பில் இன்னொன்று வச்சுருந்தாங்க. வேதம் சொல்லுது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்திலே வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். கேட்குறாங்க, பரிசேயர் என்ன செய்றாங்களா, அடிக்கடி உபவாசிக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் அடிக்கடி உபவாசம் இருக்கு. அதனால தான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் பண்ண வந்த மனுஷன் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்கன்னா, நான் வாரத்தில் 2 நாள் என்ன செய்கிறேன், உபவாசம் பண்ணுறேன். உபவாசம் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இந்த உபவாசம் அவனுக்கு என்ன ஆக்கிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் 2 நாள் உபவாசம் பண்ணான். இதை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீ உபவாசம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அங்கே ஆண்டவர் இந்த உபவாசத்தை கடிந்து கொண்ட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒருத்தர் உபவாசம் பண்ணாமல் நிற்கிறான், அங்கே ஒரு பாவி நிற்கிறான். இவர் உபவாசம் பண்ணுறதுனால இவர் யாராட்டா, நீதிமான் ஆயிட்டாரு. அவர் நீதிமான் என்று எண்ணி மற்றவனை அற்பமாக என்றான். அவனை போல இல்லை, அவளை போல இல்லை. நான் ஃபாஸ்டிங் பண்ணி நான் 2 நாள் ஜெபம் பண்ணுறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன். அப்போ இவன் தேவனுக்கு முன்பாக உபவாசம் பண்ணுறான், இவன் தேவனுக்கு முன்பாக தசமபாகம் கொடுக்குறான். ஆனால் உள்ளத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவனை மதிக்க தெரியல, அடுத்தவன் மேலே அன்பு கூற தெரியல, அடுத்தவனை அலட்சியம் பண்ணுறான். அவனை போல இல்லை, இவனை போல இல்லை. தன்னை நீதிமானாக எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற ஒரு சுபாவத்தை தான் ஆண்டவர் அங்கே கடிந்து கொண்டார். அப்போ நான் நினைக்கிறேன், அவங்க உபவாசம்னு சொல்கிறது கர்த்தருக்கு முன்னே தாழ்த்துறாங்க. உபவாசம் எதுக்கு எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னை தாழ்த்துகிறதுக்கு. கர்த்தருக்கு முன்னாக தன்னை தாழ்த்துகிறது போல இருந்தாலும் அவங்க ஜீவியத்தில் என்ன இருந்துன்னு கேட்டிங்கன்னா, தன்னை பற்றி பெரிய பெருமை. நம்ம ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கூட நிறைய பேருக்கு இந்த பெருமைகள் இருக்குது. கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டா, கொஞ்சம் உபவாசம் பண்ணிட்டா, கொஞ்சம் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டா, கொஞ்சம் ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம பயன்படுத்தப்பட்டுட்டா,
உடனே நான் நினைக்கிறேன் மற்றவங்களை வந்து ஒரு மதிக்கிறதே கிடையாது. வேதம் சொல்லுது பலவீனத்தில் பலவீன தாங்குங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கு. பலவீனரை தாங்குங்கள். எல்லாரும் விசுவாசத்தை தேறிட மாட்டாங்க, எல்லாரும் நம்மை போல விசுவாசத்தில் இருந்துட மாட்டாங்க. இப்போ வேதம் ரொம்ப திட்டமாக சொல்லுது, நீங்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணாதீங்க. இன்றைக்கு சிலர் வந்து பாருங்க, என்னமோ இவங்களுக்கு கொஞ்சம் வேதம் எனக்கு சொல்கிற மாதிரி, சாராள் அவளுக்கு வந்து ஆகாருக்கு வந்து ஒரு சான்ஸ் அவளுக்கு கொடுத்தா, ஆனால் தான் கர்ப்பவதியான போது வேதம் சொல்லுது சாராளை வந்து ஆகார் வந்து ரொம்ப அற்பமாக நினச்சான், ரொம்ப அசட்டை பண்ண, அவளை வந்து ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன். அவனுடைய முடிவை நாம் வந்து அறிஞ்சிருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ இவங்களுடைய உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களைத்தான் பெரிய நீதிமான்களாக, தங்களைத்தான் பெரிய பரிசுத்தவான்களாக நினைச்சிட்டு மற்றவர்களோடு ஐக்கியப்படுறதே இல்லை, மற்றவர்களை நேசிக்கிறதே இல்லை, மற்றவர்களுடைய குறைவுகளில் அவங்க தாங்கிறதே இல்லை. அது நம்முடைய சபை பெந்தகோஸ்துக்குள்ளே வந்துடக்கூடாது, நம்முடைய வாழ்வில் வந்துடவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மை தந்திருப்பார். ஆனால் நான் நினைக்கிறேன், நம்ம எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், பவுல் சொல்லுவார், உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்ன அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிற? நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்களா? அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா? இது ஆண்டவர் கொடுத்த கிருபை. இதில் எதிலையுமே நம்ம மேன்மை பாராட்டுகிறதுக்கு, ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. மனுஷன் எப்பொழுதுமே ஒன்றை நினச்சிக்கிடணும், இது எல்லாம் கிருபை. ஆகினால தான் அந்த பாவியாக மனுஷன் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான், ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும். பாவியாக என் மேல், வேதம் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் போனான் என்று சொல்லியிருக்கு. அப்போ நாம் எப்பொழுதுமே நம்முடைய கர்த்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு விசேஷித்த மேன்மைகளை தந்திருக்கலாம். நமக்கு மற்றவங்களுக்கு இல்லாத காரியங்கள் நம்மகிட்ட இருக்கலாம். பணமாக இருக்கலாம், அது அழகாக இருக்கலாம், அது சரீர பிரகாரமாக இருக்கலாம், அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் நம்மை வந்து மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடிய அளவிலே நாம் நடந்து கொள்வோமானால் நாம் செய்த நீதியே நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ஆண்டவர் வந்து 2 நாள் உபவாசம் பண்ணினா, எல்லாத்தையும் நல்ல ஜெபம் பண்ணா, தசமபாகம் கொடுத்தான். ஆண்டவர்னு சொன்னார்னா, அவன் அல்ல இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய்ப்போம். ஏன் அவன் நீதிமான் ஆனா? நீ 2 நாள் உபவாசம் பண்ணி, நீ தசமபாகம் கொடுத்து உன்னை ஏன் நீதிமானாக்க முடியலை அப்படின்னு சொன்னால், நீ உன்னுடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை அற்பமான்ற, என்னமோ நான் தான் ஜெபம் பண்ணுறேன், என்னமோ நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு எதை குறித்து என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை என்ற வார்த்தை, அந்த எருமை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த எருமை உள்ளே பூந்துட்டு ரொம்ப பயங்கர கொடுமைப்படுத்திடுது. என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? யாரையுமே நாம் வந்து எல்லாரும், வேதம் சொல்லுது, சகல பரிசுத்தவான்களோடும் நாம் வந்து ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. எல்லா பரிசுத்தம் ஐக்கியமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமாக இருக்கணும். தேவனை சார்ந்த பிள்ளைகளோடு நாம் எல்லா விதத்திலும் நாம் ஐக்கியம் காட்டணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அதில் இன்னொரு விதத்திலையும் ஆண்டவர் வந்து கடிந்து கொண்டார். மத்தேயு 6ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக. எதுக்கு உபவாசம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷர் காணணும். கடவுள் காண்றாரா இல்லையோ, அவங்க வந்து அப்படியே முகத்தை வாட வச்சுக்கிட்டு அப்படியே 300 வாட்டி சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு உபவாசம், இன்றைக்கு நான் உபவாசம். வாட்ட யாரு கேட்டா? யாராவது கேட்டாங்க? அவங்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்க செய்கிற எல்லா காரியமும் யாரு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷர் பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாரு, நீ உபவாசிக்கும் போது, நீ ஜெபம் பண்ணும்போது உலக கதவை மூடிட்டு அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா பார்க்குறபடி ஜெபம் பண்ணு. ஜெபம் மனுஷர் பார்க்கறதுக்கு இல்லை, உபவாசம் மனுஷர் பார்க்கறதுக்கு இல்லை. இன்றைக்கு அரை வீட்டில் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டான், ஆனால் கோயிலில் வந்து 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான் சத்தத்தை உயர்த்தி. எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் ஜெபம் வேண்டாம்னு சொல்லலை, அந்தரங்கத்தில் ஜெபம், தனி ஜெபம் இல்லாமல் சும்மா வெளியே மட்டும் போடுறது வேஷம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அதுக்குரிய பலனை அடைஞ்சாச்சுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எப்போதுமே ஒரு மறைவான காரியத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா, மனுஷர் காணும்படி நீங்கள் செய்யாதீங்க, கர்த்தர் உங்களை காண்கிறார். அந்த நான் நினைக்கிறேன் தேவனுடைய நாம கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களாக விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாதீங்க. ஊழியம் கூட எப்படி செய்யாத, பார்வைக்கு செய்யாத, மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு செய்யாத, தேவனுக்கு பயப்படும்படியா பயப்படுது, கபடம் இல்லாத இருதயம். அப்போ ஆண்டவர் அங்க மிக முக்கியப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய எல்லா வேலையும் 2 காரியம் இருக்கணும். ஒன்று தேவ பயம், இன்னொன்று கபடம் இல்லாத இருதயம். மனுஷன் பார்க்குறான், மனுஷன் நமக்கு பலன் தருவான் அப்படிலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் பார்க்குறார். நான் கர்த்தருக்கு பயந்து அதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார் என்று நீங்கள் செய்யணும். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய். இப்ப நான் சொல்லுவேன், கபடம் இல்லாமல் செய்யுங்க, தேவ பயத்தோடு செய்யுங்க, மனப்பூர்வமா செய்யுங்க. இந்த உபவாசமானாலும் சரி, ஆண்டவர் இந்த கிரியைகளை கண்டிச்ச விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நான் கண்டிச்சேன். நீங்கள் ஜெபம் பண்ணால், நீங்கள் தர்மம் பண்ணால் என்ன செய்றீங்கன்னா மனுஷன் காணணும். இந்த 6ஆம் அதிகாரத்தில் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணால் மனுஷர் காலம் நீண்ட ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசம் பண்ணணுன்னா முகத்தை வாடலாக வச்சுக்கிட்டு மனுஷன் பார்க்கணுன்னு செய்கிறீங்க, நீங்கள் தர்மம் பண்ணணுன்னா நீங்கள் மனுஷன் பார்க்கணுன்னு செய்கிறீங்க. ஆண்டவர் வந்து இதை வந்து வெறுத்தார். மனுஷர் காணணும். பொதுவாக நான் சொல்கிறது, ஓவர் அட்வர்டைஸ் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. மற்றவங்க வந்து நம்மளை ரொம்ப பார்க்கணும், நம்ம மறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஆவிக்குரிய உலகத்தில் நாம் ரொம்ப மறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது, எல்லாவற்றுக்குமே நல்லது. ஆண்டவர் சொன்னார், மறைவிடங்களிலே தங்குகிற என்னுடைய புறாவே என்று சொல்லப்போம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் கூட கட்ட விட்டு கலாச்சாரங்கள் என்னென்னா எங்கெல்லாமோ வந்துச்சு தெரில, எங்கேருந்து வந்துச்சு தெரில. இந்த அரசியல்வாதிகள்கிட்ட வந்துச்சா,
இல்லை வேற எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியல. கட் அவுட்டில் இவங்களுக்கு 8 அடி கட் அவுட் இருக்கு. ஏசுன்னு பார்த்து இந்த இவ்வளோ அது பக்கத்தில் போய் வாசிக்கணும். ஏசு ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத பக்கத்தில் வாசிக்கணும். இவர் பைபிளை பிடிச்சி நீக்கிற பார்த்து 8 அடி இருக்கு. யாரை காட்டுறதுக்கு? இயேசுவை காட்டுறதுக்கா இல்லை நம்மளை காட்டுறதுக்கா? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. மனுஷர் காணணும். நான் முன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முன்னால் சர்ச்சுங்க இருந்துச்சு. வீடு வந்து இந்த மீனாட்சி தியேட்டருக்கு எதிரில் கிருஷ்ணமேனன் ஸ்ட்ரீட் நம்பர் 10 அதில் நான் வந்து வாடகைக்கு இருந்தேன். சின்ன சர்ச் தான். இப்போ சில வேளைகளில் நான் வீட்டில் இருப்பேன், சில வேளைகளில் இங்கே இருப்பேன். ஜனங்களுக்கு இப்போ இங்கே நான் வந்து தேடி பார்த்துட்டு இல்லைன்னா பக்கத்துலலாம் கேட்டுட்டு அவங்க அங்கே நடந்து வரணும். அதனால் நான் ஒரு சின்ன என்னுடைய ஆலோசனைப்படி நான் ஒன்று செய்தேன். இங்கே பிரதர் தாமஸ் ராஜ், நான் பொதுவாக எப்போ நான் பாஸ்டர் நான் எழுதுறதே இல்லை, பிரதர் தாமஸ் ராஜ் அப்படின்னு போட்டு வீட்டு அட்ரஸை போட்டேன். 10 கிருஷ்ணமேனன் ஸ்ட்ரீட் ரெசிடென்ஸ் அட்ரஸ். என் ரெசிடென்ஸ் தெரிஞ்சவங்க அங்கே வந்தாங்கன்னா சர்ச்சு தெரியாதவங்களுக்கு வீட்டில் வந்து சர்ச் அட்ரஸை போட்டேன். பக்தவச்சலபுரம் பிரகாசம் ஸ்ட்ரீட் அப்படி ரெசிடென்ஸ் அட்ரஸ் போட்டேன். போர்டு மாட்டி 1/2 ஹவரில் சுந்தரம் மாஸ்டர் வந்தார். பார்க்குறக்கு வந்தார். அவர் உள்ளே வராமல் அப்படியே போடையே பார்த்துக்கிட்டு இருந்தார். தம்பி இது என்ன இது? அப்போது நான் சொன்னேன், பாஸ்டர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சர்ச்சு இங்கே இருக்குது, வீடு அங்கே இருக்குது, அதனால் சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கேன். இது யார்கிட்ட படித்த நீ? எங்கே படிச்சிரு? என்கிட்ட இத்தனை வருஷம் இருந்தீர் இல்லையா? எங்கே ஆகிலும் சுந்தரன்னு போர்டு போட்டுக்கிறத பார்த்தியரா? எங்கே ஆகிலும் பார்த்தியரா? முதல்ல அந்த காலத்து நான் யோசித்தேன். அன்றைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம தப்பாக ஒன்றும் போடலை, பெயர் பிரஸ்தாபத்துக்கெல்லாம் ஒன்றும் போடலை, சும்மா அந்த அட்ரஸ் தான் போட்டோம். நான் போட்ட காரியம் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து யாருக்கும் ஆனால் ஒரு பரிசுத்தவானுக்கு அது கூட தவறுன்னு தெரியுது. அது கூட வேண்டாம். கண்டுபிடிச்சி வர்றவங்க வரட்டுப்பா, கண்டுபிடிச்சி உள்ளே வர்றவங்க வரட்டும். நமக்கு அது போகணும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றவங்க வரட்டும். அது ஒரு எக்ஸ்ட்ரா அது ஒரு பை ஃபெய்த் நானும் நினச்சி பார்க்குறேன். நான் சைடு நான் உள்ளே தான் உட்காந்துருக்கேன். எப்படி தான் கண்டுபிடிச்சி வராங்கன்னு எனக்கு தெரில. நிறைய பேர் சொல்லுவாங்க, சொன்னால் சார் ஆவடியில் ஒரு சர்ச் இருக்காம, எங்கே சார் இருக்குன்னு ஆவடியில் உள்ளவன் தான் கேட்குறான். ஆனால் எனக்கு தெரியலை பாருங்க, எங்கிருந்து இல்லாமல் ஜனங்கள் வராங்க. ஏறக்குறைய 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சர்ச்சை தேடி கரெக்டாக வராங்க. கர்த்தர் வந்து தரிசனத்தில் கொடுத்தாரு, கர்த்தர் வந்து இந்த இடத்த காட்டினாரு அப்படின்னு 50 கிலோமீட்டர் உள்ளவனு காட்டுறாரு, ஆவடியில் உள்ளவனு காட்டலை. அது எனக்கு ரகசியம் புரியலை. ஆவடியில் ஒரு சர்ச்சை இருக்காம சார். இப்போ நான் நினைக்கிறேன், நான் அதுக்காக வேண்டான்னு சொல்லலை, ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்தார். நீங்கள் எந்த காரியத்தையும் மனுஷர் காணணும், ஒரு ஆவிக்குரிய காரியங்களை மனுஷர் காணணும்னு நீங்கள் பண்ணாதீங்க. கர்த்தர் பார்க்கணும், கர்த்தர் அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் தரணும். நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். நான் சில விலைகளை நான் யோசித்து பார்ப்பேன். யோர்தான் நதிக்கரையில் வந்து யோவான் ஞாசான் கொடுத்தார். என்ன விளம்பரம் பண்ணார்? யோவான் நதிக்கரையில் ஒரு பேரன ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு மயிர்கச்சை உடைய தரிச்சிட்டு வெட்டுக்கிளியை காட்டுத்தேனே தின்னுட்டு யோர்தான் கரையில் உட்காந்துருக்கார். வேதம் சொல்லுது, திரளான ஜனங்கள் அவங்ககிட்ட போய் ஞாசான் எடுத்தாங்களாம். அவங்ககிட்ட போய் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய மதவாதிகள், இவங்கெல்லாம் போய் எங்கள் ஞாசான் எடுத்தாங்க பாருங்க. அவருக்கு ஒன்று தெரியும், என்னை இதுக்காக ஆண்டவர் அனுப்பினார்.
இந்த வேலைக்காக ஆண்டவர் அனுப்பினார். அப்போ ஆண்டவரே என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா நடத்தினார். அந்த வேலையை ஆண்டவரே செய்தார். அது எவ்வளோ மகிமையாக இருந்தது. தன்னுடைய காரியங்களை கூட எல்லாத்தையும் ஒரு மறைவாகவே தான் ஆண்டவர் யோவான் செய்தார். இங்கேயும் ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை கூட ஜெபம், தர்மம், உபவாசம் இவைகளெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் இன்றியமையாதவைகள். ஆனால் இவைகளில் ஒன்றையுமே நாம் நினச்சிடக்கூடாது. மனுஷர் காணணும் அப்படின்னு வேஷம் போட்டுறக்கூடாது. அது நமக்கு வேறு விதமான பலனை கொண்டு வந்துடும். கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கவே மாட்டார். இப்போ இதை கர்த்தருக்காக நாம் செய்யணும் அப்படின்னா 3 காரியம். ஒன்று தேவ பயம், இன்னொன்று கபடமில்லாத இருதயம். நீ கர்த்தருக்காக செய்கிறத மனப்பூர்வமான செய்யணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கூட சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தராமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி தசமபாகம் கொடுக்கிறது அவங்களை பீட் பண்ணவே முடியாது. எதுல கொடுத்தாங்களா? ஒருத்தலாம்னு சொன்னா புதினா. நமக்கு தெரியும், புதினா கீரை தான் ஒருத்தலாம்னு போட்டிருக்கு. புதினா, வெந்தயம், சீரகம் எல்லாத்துலையும் என்ன கொடுத்தான்? பரிசேயர் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழிங்க. அதனால தான் அவன் கொடுத்தானா பாருங்க, நான் எல்லாத்துலையும் என்ன கொடுக்குறேன்? தசமபாகம். ஆனால் ஆண்டவர் அதை சொன்னார், நீ எல்லாத்துலேயும் கொடுக்குறப்பா. ஆனால் வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் விட்டுட்ட, இரக்கத்தையும் விட்டுட்ட, விசுவாசத்தையும் விட்டார. என்ன வச்சிருக்க? தசமபாகம் வச்சிருக்க. ஆண்டவர் சொன்னாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்கணும். இதை செய்யணும், அதை விடக்கூடாது. சிலர் சொல்றாங்க புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கு, இதை விட விளக்கமா எங்க சொல்றது? தசமபாகத்தை அவங்க செலுத்தினாங்க. அதை ஏன் அவர் கண்டிச்சார்னு கேட்டீங்கன்னா, பணம் எல்லாம் முக்கியம். இரக்கம், நீதி, விசுவாசம், நீ இதோடு சேர்ந்துதான் கர்த்தர் அதை வச்சிருந்தாரே தவிர, நீங்க ஆவிக்குரிய உலகத்தை விட்டுட்டீங்க, வசனத்தை விட்டுட்டீங்க, சடங்காச்சாரத்தை வச்சிருக்கிறீங்க. தசமபாகம் ஏன் கொடுத்தாங்க? அது ஒரு சடங்கு, அது ஒரு வழக்கம். ஆண்டவர் சொன்னாரு, பாரு, கர்த்தருக்கு கொடுக்கிறது கூட சடங்கா வச்சிருக்காது, அது இரக்கத்தினால கொடு. தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு கொடு. நீதின்னு சொல்றது கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிதான் நீதி. அதை வசனத்தின்படி கொடு, அது இரக்கத்தினால கொடு, அதை விசுவாசத்தோடு கொடு. நீங்க அதை விட்டுறாதீங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறது கூட நாம சடங்காக கொடுக்கிறோமா? அதுவும் வெளியரங்கமாக தான் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க கற்பனையெல்லாம் என்ன பண்றீங்கன்னா பயத்தினால, மனுஷ பயத்தினால கொடுக்குறீங்க. இந்த காணி கொடுக்குற கூட சிலர்லாம் கொடுக்குறது கேட்டிங்கன்னா, அடி விழுந்துருமோன்னு, அடி விழுந்துருமோ, நம்ம கொடுக்கட்டா ஏதாவது சாபம் வந்துருமோ, ஏதாவது நஷ்டம் ஆயிருமோ, அதனால தான் தானே கொடுக்குறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காருன்னா, நீ இரக்கத்தோடு கொடுக்கணும். நீ மற்றவர்கள் மேலே இரக்கத்தினால கொடு. உன் மனதில் ஒரு இரக்கம் இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தின்படி நீ கொடுக்கணும். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால் நீ கொடுக்கணும். அதையும் செய், இதையும் செய். அப்போ அந்த புளித்த மாவு என்று சொல்லுகிற நல்லா விளங்கியிருக்கும். உண்மையான காரியங்களை விட்டுட்டு
அவர்கள் வெளியரங்கமான காரியங்களை தான் செய்தாங்க. அவர் இன்னும் கூட சொல்லும்போது மத்தேயு 3:15 பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை. அது ஒண்ணும் இல்லையா? தேவாலயம் பேர்ல சத்தியம் பண்ணினா ஒண்ணும் இல்லையா? ஆனா எவனாயிலும் தேவாலயத்தில் இருக்கிற பொண்ணு மேல சத்தியம் பண்ணிட்டான்னா அவன் கடனாளி. இது என்னையா அநியாயம்? நம்ம கோயில் மேல சத்தியமா சொல்றேன்னா தப்பு இல்லையா? கோயில் மேல உள்ள சேர்த்து வச்சிருக்க பொண்ணு அது மேல சத்தியமா சொல்றேன்னு சொன்னா இவன் யாரு? கடனை வாங்கிடுவான். சத்தியம் பண்ணினதுக்காக என்ன செய்யணும்? கடன். நீங்க பின்னால வாசித்து பார்த்தீங்கன்னா பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணா தப்பு இல்லையா? பலிபீடத்தின் மேல் இருக்கிற காணிக்க மேல. அப்ப இவன் கண்ணெல்லாம் எங்க? சரியான பொருள் ஆசைக்காரன். இவங்க வேதம் சொல்லுது, ஆண்டவரே கேட்கிறார், குருடனான பரிசேயனை எது முக்கியம்? பொன்னா? பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமா? அப்ப நீங்க எதுல இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா தேவாலயத்தில் இல்லை. அவங்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் தான் மோட்டிவ். எப்படி ஆகிலும் பணம் 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 பணம். இன்னைக்கு கிறிஸ்துவமே எங்க போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வெறும் பணம் சம்பாதிக்கிற கம்பெனிகளா மாறிடுச்சு. ஆண்டவர் அதை வெறுத்தார். பொருள் ஆசைகளை குறித்து ஆண்டவர் வெறுத்தார். அவர் சொன்னார், லூக்கா 16:14 நீங்க வாசிப்பீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இவையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு இவைகள் எல்லாம் பரிசேயர் கேட்டு. எந்த பரிசேயர்? பொருளாசைக்காரராகிய பரிசேயர். இந்த பரிசேயர் இதெல்லாம் ஆண்டவர் சொன்னா அவங்களுக்கு என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஆசையெல்லாம் பொருள், உள்ளத்துல எல்லாம் பொருள். நீங்க அவங்கள மாதிரி இருந்துடாதீங்க. அவங்க புளித்த மாவை குறித்து அதான் சொல்லப்படுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பொருளாசைகளை நீங்க அழிச்சு போடுங்க. அது மேல நீங்க ஆசை வைக்காதீங்க. உங்கள் ஆசை எல்லாம் யார் தான் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, இந்த பொருளாசையினால, இந்த பண ஆசையினால, இந்த பதவி ஆசைகளால இன்றைக்கு படுற பாடு, ஒவ்வொருத்தன் படுற பாடு பார்த்தீங்கன்னா, சொன்னார், ஆசையே எதுக்கு காரணம்? அழிவுக்கு காரணம். தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார். பவுல் சொல்றாரு, இன்னைக்கு உருவ குத்தி கொள்ளுகிறார். நாம் அது மேல நான் சொல்லுவேன், பணம் நமக்கு பின்னால வரணும். பணத்தை தூக்கி தலைமையில் வைக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், யூதாஸ் பணத்தை சுமக்கிறவனாக இருந்தான்னு சொல்லியிருக்கேன். இந்த பணம் தலைக்கு போக 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 இன்னும் லோடு ஏற்றதான் அது விரும்பும். பணம் எப்போது எங்கே இருக்கணும்னா காலுக்குள்ள இருக்கணும். இதை நீங்கள் தலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, பொருட்களை தலை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அ டேஞ்சர். அது அழிவு. ஆண்டவர் அதை வெறுத்தார். ஆண்டவருக்கு எவ்வளவு தரட்டும், எவ்வளவு பணம் தரட்டும், ஆனால் அதன் மேலே நம்ம ஆசை வச்சு அதை சம்பாதிக்க முயற்சி எடுத்து அது மேலே நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்ம உட்கார்ந்துருப்போம்னு சொன்னால் நம்ம நாமே உருவ குத்தி கொள்ளுகிறோம் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அவங்க இன்னொரு காலத்து சொன்னாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ ஞானமாக சொன்னாங்க பாருங்க. மார்க் 7:9.
நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்பது மோசேயினுடைய கட்டளை. இந்த கட்டளை இன்றைக்கு இருந்தா எத்தனை பேரை கொல்லணுமோ எனக்கு தெரியாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்க அப்பாவை என்ன செய்ய கனம் பண்ணு. நீ உன்னுடைய தகப்பனையா தாயாவது நிந்திச்சேன்னா, தூஷித்தேன்னா நீ சாகணும், உன்னை கொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்துச்சு. போ, கடமை தீர்ந்து போச்சு. இது எந்த வசனத்துல இருக்கு? வசனம் என்ன சொல்லுது? உன்னை கனம் பண்ணு, அப்பாவை கனம் பண்ணு, தாயை கனம் பண்ணுன்னு சொல்லுது. இவன் என்ன சொல்கிறான்? உனக்கு என்ன இருக்குது, நான் ஒரு கொர்பான்னு ஒரு காணிக்கை ஒன்று உனக்கு கொடுத்துட்றேன், என் கடமை தீர்ந்து போச்சு. இதை மாதிரி நம்ம அப்பா கடமை தீர்ந்து போச்சுன்னு விட்டுருந்தாருன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? இப்போ வசனம் பாருங்க, இவங்க அப்படியே வேதம் சொல்லுது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 19ஆம் வசனம் 13ஆம் வசனம் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியம். வசனத்தை விட்டுட்டு என்ன சொல்றான்? பாரம்பரியம் சொல்ற. வசனம் சொல்லுது நீ கனம் பண்ணு, உன் தகப்பனின் தாயை நிந்திக்காத. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, என் கடமை தீர்ந்துச்சு போ. இது கடமையா? இது கடமை இல்லை. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொன்னாரு. 1 தீமோத்தேயு, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். என்ன கற்றுக்கணுமா? பெற்றார் என்ன செய்தாங்க? நன்மை. அவங்க நமக்கு செய்த நன்மைக்கு பதிலாக நீ என்ன செய்யணும்? இது கடமை இல்லை, இது உன் மேல விழுந்த கடமை இல்லை. என்ன பண்றது? இந்த கிழவனும் கிழவிக்கு செய்ய வேண்டியிருக்க அப்படின்னு மூக்கச்சின்னு செய்யக்கூடாது. நீ என்ன செய்யணும்னா, எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன செய்தாங்கன்னா நன்மை செய்தார்கள், அந்த நன்மைக்கு பதிலாக நான் நன்மை செய்கிறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா கற்றுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இதை கற்றுக்கலை, சபையும் கற்றுக் கொடுக்கல. கற்றுக்கொள்ளணும். நாம சபை என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, உன் கடமையை தீர்த்துடுறா, இவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்து, இந்தா அப்பா உனக்கு என்ன கடமை இருந்தால் வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி இவர் கடமை கொடுத்துட்டாராம். இவர் கொடுத்ததில் இவர் கடமை தீர்ந்து போச்சு அப்படின்னு என்ன போதிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, சபை போதிச்சது, பரிசேயர்கள் போதிச்சாங்க, உன் கடமை நிறைவேற்றின்னு சொன்னாங்க. ஆனால் வசனம் வேற மாதிரி சொல்லுச்சு. நீங்கள் இந்த மாதிரி நிறைய காரியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு ஆண்டு பாருங்க கண்டித்த காரியங்கள்னா, இந்த புளித்த மாவை குறித்து கவனமாக இருங்க. நீங்கள் எதில் தான் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்ட். இன்றைக்கு நிறைய இடங்களிலே வசனங்கள் இன்றைக்கு மதிக்கப்படுறதில்லை. இன்றைக்கு பாரம்பரியம்தான் ரொம்ப மேன்மையாக உயர்வாக மதிக்கப்படுகிறது அல்லது போதிக்கப்படுகிறது என்று சொல்ல. அதே மாதிரி நீங்கள் அவங்களுடைய கடைசியான ஒன்று சொல்லலாம். அவங்களுடைய உபதேசத்தில் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
முதல் 5 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். புத்தி பாரியா, ஒரு வியாதி உள்ளவன் உட்கார்ந்துருக்கான். இவனுங்க எல்லாரும் இயேசுவை பார்க்கல, யாரை பார்த்துட்டு இருக்கான்? அந்த வியாதிக்காரனே பார்த்துட்டு இவர் என்ன செய்ய போறார்? ஏன் அந்த நாள் என்ன நாளா? ஓய்வு நாளா. இப்போ ஓய்வு நாளுக்கு பாருங்க, நாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனா அந்த வியாதி உள்ளவனை ஏன் சோமாக்கிட்டாராம். உடனே பாருங்க அவர் சொல்றாங்க, அவர் பேசாமல் இருந்தார். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பினார். அனுப்பிட்டு சொல்றாரு, உன் கழுதைக்கு தண்ணி காட்டுறது இல்லையா? உன்னுடைய மிருகத்துக்கு தண்ணி காட்டுறது இல்லையா? நீ தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இயேசு ஒரு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ உங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. 18 வருஷமாக அவங்க பலவீனம், அவங்க குனிஞ்சே தான் நடப்பாங்க, நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அந்த அம்மா குனிஞ்சே நடக்கிறது. ஆண்டவர் பார்த்தாரு. 18 வருஷமா அந்த வியாதியில் இருந்த ஒரு தாயை ஆண்டவர் சொல்றாரு, பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்ன உடனே அவர் அந்த அம்மா நிமிர்ந்து நடந்துட்டாங்க. இவனுங்களை பாருங்க, இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவனுக்கு என்ன வந்துருச்சு? எங்க 18 வருஷம் அது கோவப்பட்டது யாரு? அந்த ஆலயத்தில் பாஸ்டர், ஜெப ஆலய தலைவன். எப்படி சோமாக்கலாம்? ஏன்னா இது என்ன நாள்? ஓய்வு நாள். என்னையா இவனுங்களை எந்த கும்பல்ல சேர்க்கிறது? அவனுங்களை ஜெப ஆலய தலைவன் சொல்றான். எப்படி அவன் கேட்குறான் பாருங்க. கோபம் அடைந்த ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க, ஓய்வு நாளில் செய்யக்கூடாது. இயேசு உடனே கேட்டாரு, மாயக்காரனே, அவன் யாரு? இல்லை, அவன் யாரு? ஜெப ஆலயத்துக்கு தலைவன், சீனியர் பாஸ்டர். அவனை கூப்பிட்டு கேட்டாரு, மாயக்காரனே, உங்களில் எவனுக்காவது ஓய்வு நாளிலே அவன் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுறது இல்லையா? சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாய் இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்ப பாருங்க, இறக்கம் எங்க போச்சு? 18 வருஷம் ஒரு அம்மா சிக்கா இருந்த அம்மா சிக்காய் சோமாகி நின்னா இவன் கோபம் அடைகிறான், இவனை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி தேடுறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஓய்வு நாளும் நமக்கு தான் உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக நாம உண்டாக்கப்படலை. இப்போ இன்றைக்கு பாருங்க, சிலர்லாம் அன்னைக்கு அது அந்த 18 வருஷம் சோமாயிட்டாலே, இந்த வியாதி உள்ளவன் சோமாயிட்டானே, ஒரு மகிழ வேண்டியதற்கு பதிலாக அவங்க எதைத்தான் முக்கியப்படுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறும் நாளை தான் அவங்க முக்கியப்படுத்தினாங்க. இந்த இன்னொரு இடத்துல சொல்லப்படும், நான் நினைக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், அங்கே ஒரு குருடனை ஆண்டவர் சோமாக்கிட்டார். உடனே அந்த சோமானவனே அவன் வந்தபோது அவங்க சொல்கிறாங்க, 9ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக,
நீங்கள் 13ஆம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, குருடராய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. 16ஆம் வசனம், அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்றார். ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டான். ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் யார்கிட்ட வந்தவன் இல்லை, தேவனிடத்திலே வந்தவன் இல்லை. அப்ப அடுத்தவங்க சொல்றாங்க, பாவியா இருக்கிற மனுஷன் எப்படி இந்த அற்புதங்களை செய்வான்? அங்க பெரிய கலாட்டா. எதனுடைய முடிவில்? ஒரு பிறவி குருடனுடைய கண்கள் திறந்திருக்கு. இயேசு குற்றவாளியாக்கிற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள். அப்போ அவங்க நாளை மகிமைப்படுத்தினால கேட்டீங்கன்னா, யாரை மதிக்கல? மனுஷனை மதிக்கல. ஒரு மனுஷன் சோமாய் நிற்கிறான், ஒரு மனுஷன் கண்ணு திறந்து நிற்கிறான், ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. மனுஷனை மதிக்கல. எதை மதிக்கிறான்னா, நாட்களை மதிக்கிறாங்க, நாட்களை முக்கியப்படுத்துறாங்க. ஓய்வு நாள் என்று சொன்ன நாளுக்கு அவங்க ரொம்ப கனம் கொடுத்தாங்க. கடந்த ஓய்வு நாளிலே தேவன் செய்த கிரியைகளை கவனிக்காமல் போயிட்டாங்க, மனிதர்களை மதிக்காமல் போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசங்களாக போதிச்சு நீங்கள் உங்களுடைய வீணான ஒரு பயத்தை உருவாக்கி நீங்கள் வீணாய் சொல்றீங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த புளித்த மாவை குறித்து நீங்கள் ரொம்ப இறக்கிறங்க. ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, இரக்கம், நியாயம், தேவ பயம், அதில் இருக்கிற தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். ஆவிக்குரிய முறைத்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, வசனத்தில் உள்ள ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கணுமே தவிர, வசனத்தை எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா மாம்சத்தின்படி பார்த்துடக்கூடாது. இது ஆவிக்குரிய விதமாய் கீழ்ப்படிய வேண்டியவைகள். இந்த கற்பனை கட்டளையாக இருந்தாலும் இதை நேசித்து இதை கற்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதை நாம் எந்த விதத்திலும் நாம் இதை பாரம்பரிய போர்வைக்குள்ளே நாம் இதை போற்றி விடாதபடி, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படி நடக்க. சுருக்கமாய் சொல்வேன், ஆனால் புளித்த மாவு என்று சொல்லுகிறது வசனத்துக்கு விரோதமாய் இருக்கிற பாரம்பரியங்கள். இது கை கொள்ளுவதற்கு நன்றாய் இருக்கலாம், இது கை கொள்ளுவதற்கு தேவ பக்திக்கு ஏதுவது போல தோன்றலாம், இது தேவன் மேல் பயந்து நடத்துகிறது போல வெளியரங்கமாய் தோன்றினாலும் இது தேவன் அப்ரூவ் பண்றதல்ல. தேவன் வசனத்தை வசனமாய் கை கொள்ள விரும்புகிறார். இந்த வசனத்தில் நாம் எதையுமே கலந்து விடக்கூடாது. வசனம் என்றைக்கு தனித்திருக்கும். வசனத்தோடு எதை கலந்துடக்கூடாதுன்னு சொன்னால், வசனத்தோட பாரம்பரியத்தை கவனிக்கவே கூடாது. வசனத்தோடு பாரம்பரியத்தை நாம் மிக்ஸ் பண்ணிடுவோன்னு சொன்னீங்கன்னா அந்த மாவு புளிச்சிரும். வசனம் என்கிற மாவு புளிச்சு போயிடும். வசனம் என்கிற பாவு நாற்றம் எடுத்துரும். வசனம் என்றைக்கும் தனித்து நிற்கும். இதில் எந்த பாரம்பரியமும் இதில் சேர முடியாது, இதில் சேர்க்கவும் கூடாது. ஆவியானவரே, நாங்கள் வசனத்தை வசனமாய் நேசிக்க உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவது என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக உம்முடைய வார்த்தையே எங்களை நடத்தட்டும். எந்த விதமான பாரம்பரியங்களும் எங்களை நடத்தாதபடி எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கூட, நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் கூட எத்தனையோ பாரம்பரியங்களை நாம் உள்ளே கொண்டு வந்துட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு நேற்றைக்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒருவர் சொன்னார், ஒரே சம்பவத்தை ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேட்டார், பாஸ்டர் என் பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சு, அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும். எனக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டுற காலத்தில் ஒன்று இது.
என்ன பிரதர் வயசுக்கு வந்தால் இதுக்கு ப்ரேயர் மீட்டிங்கு? அப்போ ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஹிந்துஸ், நான் அவங்கள கோயிலுக்கு வேணால் வரமாட்டான், எப்படினாலும் வசனம் சொல்ல முடியாது, அதனால் இதுதான் அவனை என் வீட்டில் கூட்டி சேர்க்கறது. நீங்கள் சூப்பராக ஒரு மெசேஜை கொடுத்துருங்க, ஒரு 4 பேராக ரசிக்கப்பட மாட்டானா. இது ஒரு ரகம். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன், எதுக்குங்க ஏங்க மீட்டிங்? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் நிறைய செய்து போட்டிருக்கேன் பாஸ்டர், எப்போ வாங்குறது? அதை அட்வான்ஸை செய்து போட்டிருக்காரு, நாங்கள் புடவை எல்லாம் சொன்னது போட்டிருக்காரு. இப்போ அவங்ககிட்ட இருந்து கறக்கிறதுக்கு என்னது பேர்? என்ன பேர்? ப்ரேயர் மீட்டிங். எதுக்கு வச்சிருக்கேன்னா கறக்கிறதுக்கு, பேர் மட்டும் ப்ரேயர் மீட்டிங். ஐயோ, இன்றைக்கு சிலர்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. மஞ்சள் நீராட்டு விழாங்கிறது பேர் மாற்றியாச்சு, ப்ரேயர் மீட்டிங். செத்தா 16ஆம் நாள் கரெக்டாக எண்ணி வைக்கிறான், 16th டே ப்ரேயர் மீட்டிங், 40வது நாள் ப்ரேயர் மீட்டிங். இனி வருஷம் பிறந்தா அதுக்கு ஒரு ஆண்டு விழா, வீடு கட்டினா ஒரு பிரதிஷ்டை, அப்புறம் அதுக்கு ஒரு ஆண்டு விழா, ஊழிய ஆரம்பிச்சா ஒரு இது, அதுக்கு ஒரு ஆண்டு விழா, புள்ள பிறந்தா ஒரு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு நாள், அப்புறம் முதல் ஆண்டு விழா. இது என்னங்க ஆண்டு விழா? எங்கெங்க இருக்கு ஆண்டு விழா? ஆண்டு விழா இது ஆண்டு விழாவா? இது என்ன இப்படி என்ன பண்றது? எங்களுக்கு ஒன்றும் தெரியலை, எனக்கும் தெரிய மாட்டேன். எந்த வசனத்தை சொல்றது தெரிய மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு எத்தனை காரியங்களை இன்னைக்கு உள்ள கொண்டுட்டாங்க தெரியுமா? செத்தா ஒரு ப்ரேயர் மீட்டிங்கா? எந்த பைபிள்லங்க இருக்கு? எந்த ஆண்டு விழாங்க இருக்கு? அதுக்கு 16ஆம் நாள் சோத்திர கூட்டம். உயிரோடு இருக்கும்போது பால் ஊற்ற மாட்டான், இப்போ பிரியாணி போடுறான், செத்தவள பிரியாணி. என்னங்க எது? எத்தனையோ பழக்க. நாம் இதுக்கெல்லாம் விலகணுங்க. இதுக்கெல்லாம் போயிட்டு கொண்டாடிக்கிட்டு இதுக்கு பெரிய ஒரு நீங்கள் நான் சொல்ல நான் முதல் மனுஷனை பாராட்டுறேன். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் எதுக்கு விசேஷித்து கொள்கிறான்னா, கர்த்தருக்குன்னு விசேஷித்து கொள்ளுங்க. கொள்ளடிக்கிற விசேஷம் வைக்காங்க. வச்சா கிஃப்ட் வாங்கிடலாம், அதை செய்து போட்டதெல்லாம் கொள்ளடிக்கலாம் அப்படின்னு பண்ணுறது ராங். இன்றைக்கி நிறைய காரியங்களை நாம் இந்த மாதிரி வழக்கங்களை நம்ம வச்சுருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வசனத்தை பின்பற்றும். வசனம் என்ன? வசனம் என்ன சொல்லுகிற? வேத வசனத்தின்படி வாழுகிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்ம எல்லாரும் ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போஜன பலி சுகந்த பலியாக மாற வேண்டுமானால் அதற்குள்ளே எந்த விதமான ஒரு புளிப்பும் வரக்கூடாது என்பது நீர் நியமித்த சட்டம். பாரம்பரியங்களை உபதேசங்களாக போதித்து மனிதர்கள் அதிலே பயந்து கர்த்தருடைய வசனத்தை தள்ளிவிட்டு பாரம்பரியங்களுக்கு நேராக ஓடி போகிற பரிதாப நிலையை நீர் கண்டு ஒரு காலத்திலே உம்முடைய கண்கள் அங்கே இருந்தது. அந்த ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி வைத்திருந்தீர். அங்கே ராத்திரியும் பகலும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டது. பலி செலுத்த இடமா இருந்த இடம் நீர் இந்த உலகத்துக்கு வந்தபோது கள்ளர் குகையாக இருக்கிறதாக நீர் பார்த்து, எங்கு பார்த்தாலும் பணம் சம்பாதிக்க ஆண்டவரே அவர்கள் ஒரு விற்பனை ஸ்தலமாக அதை மாற்றி பணமே குறிக்கோளாக தேவாலயம் மாறி போனதை கண்டு நீர் மிகுந்த கோபம் அடைந்து சாட்டையை உண்டு பண்ணி உம்முடைய சபையை பரிசுத்தம் பண்ணினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த ஏசாப்பா சபைகளுக்கு தேவை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவை.
வசனத்தை விட்டுவிட்டு பாரம்பரியங்களுக்காக வைராக்கியம் கொண்டு அலைகிற மக்களை பாரம்பரியங்களை விட்டு ஒழித்து வசனத்துக்கு வைராக்கியமாய் நிற்கிற மக்களை, நம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொன்னீர். நீர் பாரம்பரியங்களை பார்க்கறதில்லப்பா, வழக்கங்களை நீர் பார்க்கறதில்ல சுவாமி. நீர் வசனத்துக்கு நடுங்கிறவங்களை தான் நீர் பார்க்கிறீர். நாங்கள் வசனத்தை நேசிக்க, வசனத்தை நடுங்க, வசனத்தை கைக்கொள்ள, வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தையே நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் பிரதான லக்காக மாற்றுவதற்கு கிருபையாய் எங்களுக்கு உதவி செய்து வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும்படி ஆவியான உதவி செய்து நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.